நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. நான் இப்படி தான் சொல்லுவேன் அடிக்கடி. மற்றவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆமாம் தானே? மற்றவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு சொந்த வீடோ இல்லை நல்ல வீடோ இல்லாமல் இருக்கலாம். மற்றவரிடத்தில் இருக்கிற மாதிரி நல்ல கார் இல்லாமல் இருக்கலாம். இல்லை மற்றவரிடத்தில் இருக்கிற மாதிரி என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், மற்றவர்களிடத்தில் இல்லாத இயேசு எனக்கிட்ட இருக்கிறாரு. ஏசப்பா, கை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை எதற்காக பிடித்தாரோ நிச்சயமாய் அதை நான் நிறைவேற்றுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். மற்றவங்ககிட்ட இல்லாத கிருபை என்கிட்ட இருக்கு. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே வாங்கினா வரமாட்டாங்க, அப்படி தானே? இயேசு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆமென். உண்மையான தெய்வத்தை தேடுங்கன்னா தேட மாட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் உங்களை என்ன சர்ச்சுக்குள்ளே வராதான்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏன்னா எனக்கு உங்களுக்கு எனக்கும் தெரியும், என்னை ஆராதிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த இயேசு என்கிற நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். வேதாகமத்தில் பர்த்திமை என்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான். நேரம் இல்லை, நான் அந்த ஸ்டோரி மட்டும் உங்கள்ட்ட என்ன பண்ண நான் சொல்லி போகிறேன். எதுக்கெல்லாம் தெரியும் இந்த பர்த்திமையும்? தெரியும்ல பர்த்திமையும்? இந்த பர்த்திமை எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னால், குருடன், வேதத்தில் போடப்பட்டது. எப்படி? அவனால் பார்க்க முடியாது ஆனால் கேட்க முடியும். சொல்லுங்கள், பார்க்க முடியாது ஆனால் கேட்க முடியும். ஸோ இவனுடைய வேலை என்னென்னா, காலைல எழுந்த உடனே வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்து அவனை பிச்சை எடுக்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. இதனுடைய வழக்கம். சரியா? படித்தவங்களுக்கு தெரியும், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவனுடைய வழக்கம் என்னென்னா பிச்சை எடுக்கிறது. பார்த்துருக்கீங்களா பிச்சை எடுக்கிறவங்கள? யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க? ஸோ இவன் குருடன், அவனுடைய பெயர் போடப்பட்டிருக்கிறது பர்த்திமேயன்னு சொல்லிட்டு. இப்போ பிச்சை எடுக்கிறவங்க தனியாக எடுக்க மாட்டாங்க. பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அப்படி தானே? ஆமாம் தானே? ஆமாம். அந்த மாதிரி பிச்சை எடுக்கும்பொழுது காலையில் நல்லா பிஸியான டைம் பிச்சை எடுக்கிறதுக்கு, சாயங்காலம் நல்ல பிஸியான டைம், மதிய நேரத்தில் சும்மா தான் இருப்பாங்க பிச்சை எடுக்கிறவங்க எல்லாமே. அப்போ அந்த மதிய நேரத்தில் எல்லாரும் கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நல்லா மறுபடியும் சொல்லுங்கள், இந்த பர்த்திமை வேலை என்ன பண்ண முடியாது, பார்க்க ஆனால் கேட்க முடியும். ஆமென். நம்புறீங்களா? இப்போது திடீர்னு ஒரு பிச்சை எடுக்கிற இன்னொருத்தர் சொல்கிறான், இது வரைக்கும் கேள்விப்படாத ஒன்று, இது வரைக்கும் வாழ்நாளில் கேட்காத ஒன்று ஓடி வந்து சொல்கிறான், பக்கத்து தெருவுக்கு யாரோ இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம். ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு என்ன பண்ணாராம், 5000 பேருக்கு எடுக்க வந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் கேட்காத ஒரு பேரை முதன்முறையாக யார் கேட்குறா? பர்த்திமை என்கிற உள்ளத்தில் இந்த இயேசு என்கிறதான விதை விடப்படி. யார் அந்த இயேசு? சொல்லுங்களேன். அவனால் பார்க்க முடியாது ஆனால் கேட்க முடியும். ஆமென். நம்மளால் கூட சில ஆசீர்வாதங்களை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியாது தானே? ஆனால் கேட்குறோம், அவங்களுக்கு செஞ்சார், இவங்களுக்கு செஞ்சார், அவங்களுக்கு செஞ்சார், இவங்களுக்கு செஞ்சார். ஆமென். நான் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் காதால் கேட்குறத கண்ணால் பார்க்க வைப்பார். நல்லா கை தட்டுறவங்கள மாற்றும். நல்லா கையை தட்டி. அடுத்த நாள் ஒருத்தன் ஓடி வரான், திடீர்னு ஓடி வந்து சொல்கிறான், 12 வருஷமாக ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துல படுத்திருந்து தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் செலவழிச்சிட்டு கொஞ்சம் கூட தன்னுடைய அந்த நோய் சுகமாகாத ஒரு அம்மா பக்கத்து தெருவுக்கு இயேசு வராங்கன்னு கேள்விப்பட்டு ஓடிப்போய் இயேசுடைய வஸ்திரத்தை மட்டும் தொட்டுட்டாங்க. 12 வருஷமாக சுகமாக்க முடியாத வியாதி அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகமாயிடுச்சு. யாருடைய வஸ்திரம்? அவர் பேர் இயேசு. ஆமென். திரும்ப காதால கேட்குறான் இயேசு. முதல்ல இயேசு என்கிறதான விதை உள்ளத்துக்குள்ளே விழுந்தது. மறுபடியும் இயேசு செஞ்ச அற்புதங்களை இவன் கேள்விப்படும் போது விழுந்த விதை கொஞ்சம் அப்படியே வளர ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலை என்னென்னா பிச்சை எடுக்கிறது தான். பிச்சை எடுக்கும்போது இந்த மாதிரி பல அற்புதங்கள். எந்த பர்த்திமை எந்த கிராமத்தில் இருக்கிறான்னா, எரிகோ என்கிற கிராமத்தில். இப்போ திடீர்னு இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், அடுத்த நாள் 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருக்கிற ஒரு மனுஷனை இயேசு என்கிற ஒரு, இது வரைக்கும் இயேசு பற்றி கேள்விப்படலை, அப்படி தானே? யாரோ கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பது இது வரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை. இப்போ முதன்முறையாக இயேசுவை குறித்து அடிக்கடி கேள்விப்படுறேன். இயேசுவை நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடிக்கடி இயேசுவை குறித்து கேள்விப்படுறீங்கன்னா, அடிக்கடி சர்ச்சுக்கு வாங்கன்னு உங்களை கூப்பிடுறாங்கன்னா, அடிக்கடி இயேசுடைய அந்த பெயரை உங்கள் காதுகளை நீங்கள் கேட்குறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் உங்களுடைய அற்புதத்தின் நேரம், அதுதான் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிற ஒரு நேரம். ஆமே. நீ நம்பி வந்திருக்கிற இயேசு நல்லவர். இப்போ
இப்போ ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்து என்ன பண்ணுறாங்க, இவன் கேள்விப்பட்டு திடீர்னு அடுத்தது ஒரு நாள் ஓடி வந்து பக்கத்து தெருவில் இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம். அவர் எச்சி மேஞ்சி சேறு உண்டாக்கி அதை தூக்கி கண்ணில் வச்சாரா. பார்க்கவே முடியாதவன் என்ன பண்ணுறானா, பார்வை அடைச்சேன். இப்போ பயங்கர நம்பிக்கை வந்துருச்சு, இயேசுவால் அது மட்டும் தான் செய்ய முடியும்னு நினச்சேன். இல்லை, அவர் பார்க்க முடியாதவங்களை கூட பார்க்க வைக்க முடியும் என்று சொல்லி நான் இப்பொழுது என்ன பண்ணுறேன், இப்போ இயேசு செய்கிறதான பல அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறான், கேள்விப்பட உள்ளத்துக்குள்ள விழுந்த இயேசு என்கிற விதை கொஞ்சம் கொஞ்சமாக இவனை அறியாமலே வளர ஆரம்பித்தது. ஆமீன். இப்போ என்னுடைய ராத்திரி எல்லாம் என்னுடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எங்கெங்கயோ அற்புதங்களை செய்கிறீங்க, நான் கேள்விப்படுறேன், எனக்கு அற்புதம் செய்ய மாட்டீங்களா? நீங்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் சொல்கிறாங்க இயேசு 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 இயேசு. இப்போ நான் அதிகமாக என் காதால் கேட்குற ஒரு பேர் என்னன்னா இயேசு. இந்த இயேசு அற்புதங்களை செய்வார், இந்த இயேசு வாழ வைப்பார், இந்த இயேசு முடியாததை கூட அவரால் முடியும்னு சொல்லி பல காரியங்களை மற்றவங்க பேசுகிறத நான் கேட்குறேன். ஆனால் என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு என்ன இல்லை, பார்வை இல்லை. ஆனால் இயேசு என்கிற பேரை கேட்க மட்டும்தான் முடியும். கேட்ட எனக்குள்ள இந்த இயேசு என்கிற விதை விழுந்து அது மரமாய் வளர ஆரம்பித்தது. என்னுடைய ஆசை எல்லாம், என்னுடைய தாகம் எல்லாம், மற்றவங்களுக்கு அற்புதம் செய்த இந்த இயேசு எனக்கு செய்ய மாட்டாரா? மற்றவங்களை வாழ வைத்த இந்த இயேசு என்ன வாழ வைக்க மாட்டாரா? மற்றவங்களுடைய கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்த இயேசு ஏன் கடன் விடுதலை கொடுக்க மாட்டாரா? மற்றவங்களுடைய கணவரை ரட்சித்து, பாஸ்டர் ரவுடியா இருந்து ரட்சித்துன்னு கேள்விப்பட்டேன், அப்படி இருக்கிற என் கணவர் என் பிள்ளைகிற கத்த தொட மாட்டாரான்னு சொல்லி சில கேள்விகள் இருக்குமா? யாருக்கெல்லாம் இருக்கு? நான் இப்படி சொல்றேன், நீங்க காதால கேட்டதை எல்லாம் சீக்கிரத்தில் கண்ணால பார்க்க போறீங்க. நம்புறவங்க மட்டும் நல்லா கையை தட்டி சொல்லுங்க, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, கருவிலே தரிசனம் உருவானது. ரெண்டு கையை நல்லா தட்டி எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் சொல்லுங்க, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. இந்த பர்த்திமையுடைய ஜெபம் எல்லாம் ராத்திரி ஆனா, ஏசுப்பா எனக்கு நீங்கள் அற்புதம் செய்ய மாட்டீங்களா? சில நேரத்தில் மற்றவங்களுக்கு அற்புதம் நடக்கிறத பார்த்தா நம்ம மனசு ஏங்குது தானே. எனக்கு அற்புதம், எத்தனை பேர் நம்முடைய மனசில் ஏங்குதுல? மற்றவங்களுக்கு அற்புதம் செய்கிறத கேள்விப்பட்டுட்டா உடனே அந்த அற்புதம் எனக்கு நடக்காதா? ஆமாம் தானே. ரொம்ப நாளாக இவனுடைய அழுகை எல்லாம் என்ன அப்படின்னா, ஏன்னா சொந்தக்காரங்க பிச்சை எடுக்கிறவங்க அப்படின்னா எதுவும் முடியாதவங்களாம் தூக்கி என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு போடுவாங்க. அன்பு காட்டுறதுக்கோ அரவணைக்கிறதுக்கோ யாருமே இல்லை. ஆனால் இந்த இயேசு குறித்து கேள்விப்பட ஒரு நம்பிக்கை உருவாகுது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த இயேசு என் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். நம்ம இந்தியா ரொம்ப பெருசு இல்லையா? இந்தியாவில் தமிழ்நாடு ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் ரொம்ப பெருசு. ஆமென். அந்த திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் இருக்கிற அம்மாபாளையம், அது அம்மாபாளையத்துக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு தெருவில், ஏதோ ஒரு வீட்டு மூலையில், பெட்ரூமில், அந்த போர்வைக்கு அடியில் கண்ணீர் வடிக்கிற உங்கள் கண்ணீரையும் இயேசு பார்க்கிறார். ஆமென். எல்லாருடைய கண்ணீரும் பார்த்தாலும் நான் சொல்லுவேன், இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் ஸ்பெஷலு. நம்முடைய கண்ணீருக்கு வேல்யூ அதிகம். ஏன்னா நமக்கு இயேசுங்கிற பெயர் தெரியும். ஆமாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் கண்ணீர் வெடிக்க நான் நினைக்கிறேன், அந்த கண்ணீர் எல்லாம் தரையில் விழல, அது இயேசுடைய கரத்தில் தான். ஆமென். எதை பேர் நம்புறீங்க? நம்முடைய கண்ணீரை படுத்த நாள் ஓடி வந்து சொல்கிறான், இவன் இருக்கு பிச்சை எடுக்கிற இடம் வந்து எரிகோ பக்கத்தில். நேற்று தினத்தில் ஏசப்பா எரிகோக்கு வந்திருக்கிறார். சகேயு என்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு,
அவங்ககிட்ட எல்லாரும் வட்டிக்கு வாங்குறாங்க. திடீர்னு அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ எல்லாரும் வீட்லேயும் கதவை தட்டி நான் வாங்கின வட்டி காசில் என்ன பண்ணுறேன் உனக்கு திருப்பி எப்படி என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னடா நடந்துச்சுன்னு நான் சகையை கூப்பிட்டு கேட்டால், இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் என் வீட்டுக்கு தேடி வந்தார், என் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இதெல்லாம் எங்கே பேசுகிறாங்க அப்படின்னா பிச்சை எடுக்கிற இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்கும்போது இவனுக்கு இன்னும் ஷாக் என்னென்னா, ஆண்டவரே எரிகோ வரைக்கும் வந்திருக்கிறீங்க அப்படின்னா எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க, ஏன் தெருவுக்கு ஏன் ஆண்டவரே வரல, பிச்சை எடுக்கிற இடத்துக்கு ஏன் வரல, நீ என்ன ஒவ்வொரு நாள் ஜெபம். இப்போ இவனுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு, என் தெருவுக்கு என் கிராமத்துக்கு வந்திருக்கிறார்னா நிச்சயமாக எனக்குள்ளேயும் இயேசு வருவார். இந்த கிராமத்துக்குள்ளே இயேசு வந்திருக்கிறார்னா அவர் அற்புதம் செய்வதற்காகவே வந்திருக்கிறார். ஆமென். வழக்கம் போல் ஒரு நாள் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து உட்காடுறான், எல்லாரும் வந்து உட்காடுறாங்க. இப்போ மற்ற நாட்களில் இல்லாத விட இன்னைக்கு ஒரு நாள் வித்தியாசமான சத்தம். சொல்லுங்களேன், வித்தியாசமான சத்தம். பக்கத்தில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்குறான், என்னடா இங்கே வித்தியாசமான சத்தம்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்களேன், என்ன இங்கே வித்தியாசமான சத்தம்? சொல்கிற பிள்ளைகளை மட்டும் ஏசப்பா ஆசீர்வதிங்க. ஆமென் சொல்லுங்க. என்னப்பா இங்கே வித்தியாசமான சத்தம்? பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இயேசு வந்திருக்கிறாரு, அங்கே அற்புதம் செஞ்சாரு, இங்கே அற்புதம் செஞ்சாரு, அவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு. காதால கேட்ட அந்த இயேசு இன்னைக்கு கண்ணால பார்ப்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன், இயேசு ரொம்ப நல்லவர், உன் ஜெபத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதிலை கொடுப்பார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிற நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்க. என் கண்ணீரை அவர் காண்கிறார், என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன தேவை நல்ல தேசப்பக்கு தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? உட்கார்ந்திருக்கிற உங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்த ஒருவர். சொல்லுங்களேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால. சபை சொல்கிற பிள்ளைகளை மட்டும் நீங்கள் உயர்த்திடுங்க, அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பு. தேவ சமூகத்தில் நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் பரலோகம் கவனிக்கிறது. நம்புறீங்களா? நாமேன்னு சொன்னாலும் கவனிக்கிறது, அல்லேலூயா சொன்னாலும் கவனிக்கிறது, கையை தட்டினாலும் கவனிக்கிறது, கையை உயர்த்தினாலும் கவனிக்கிறது. எல்லா அசைவுக்கும் ஜீவன் இருக்குது. ஏன் ஜீவன் இருக்குதுன்னா, நீங்கள் நானும் ஆராதிக்கிறவர் ஜீவன் உள்ளவர். ஆமாம் தானே? அதனால் ஜீவன் உள்ளவரை நீங்கள் நான் ஆராதிக்கிறபடினால ஒவ்வொரு அசைவுலையும் ஜீவன் இருக்கிறது. சொல்லுங்களேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறவர் நிச்சயம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். யாருக்கெல்லாம் அந்த நம்பிக்கை இருக்கு? ஒருவேளை இன்னைக்கு வேணா காதால சில காரியங்களை கேட்டுகிட்டே இருக்கலாம். என்னடா இது காதால மட்டும்தான் கேட்குற, கண்ணால் பார்க்க முடியலையே. ஒவ்வொரு வாரமும் வாக்கு தத்தங்கள் வருது, பாஸ்டர் பேசும்போது நல்ல வார்த்தைகள் வருது, இது என்னைக்குப்பா நடக்கும் அப்படின்ற அறிகுறியே இல்லை. ஆனால் வார்த்தை மட்டும் பயங்கரமாக வரும். அப்படி தானே? உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருக்கும், ஆனால் வார்த்தை உன் அதிசயங்களை காணப்படணும்னு வரும். என் பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், ஆனால் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லுவார். ஆமாம் தானே? உன்னால் எதுவும் முடியாதுன்னு உன் சொந்தக்காரங்க சொல்லிட்டு போவாங்க, ஆண்டவர் உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவார். நம்முடைய சூழ்நிலைக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. ஆனால் ஒரு வார்த்தை என்ன பண்ணும்? நிறைவேறும். சொல்லுங்களேன், நான் காதால கேட்டதை கண்ணால் பார்க்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரிக்க போகிறேன். ஏன்னா இயேசு யார் எனக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இந்து குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்தேன். எங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியுது. பயங்கரமான ஒரு இந்து தான், இந்து ஃபேமிலி. எங்களுக்குன்னு குலதெய்வம் வந்துச்சு, நாங்களும் மொட்டை போட்டிருக்கிறோம், பட்டை போட்டுக்கிறோம், கொட்டை போட்டிருக்கிறோம். இயேசு மட்டும் தெரியாது. அப்போது 5 வயசு வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மாவோட கூட வளர்க்கப்பட்டேன். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம் தான். பல்லடத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் பல்லடத்துக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்குது, எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் கர்த்தர் இங்கே சம்மந்தப்படுத்தியிருக்கிறார், நான் நம்புகிறேன். ஆமென். இப்போ கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம், யாருக்கெல்லாம் தெரியும் கள்ளக்குறிச்சி? தெரியல. அந்த கள்ளக்குறிச்சி பக்கத்தில் ஒரு கிராமம். 5 வயசு வரைக்கும் நான் எங்கள் அப்பா அம்மாவோட கூட டெல்லியில் இருந்தேன். 5 வயசு முடிஞ்ச உடனே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எனக்கு ஒரு தம்பி 2 தங்கச்சி, மொத்தம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர். எங்கள் பெரியம்மா வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் படிக்க வச்சுட்டு அவங்க டெல்லி என்கிற பகுதிக்கு போயிட்டாங்க. சொல்லுங்கள், இயேசுனா யாருன்னே தெரியும். இயேசு பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ கிராமத்தில் சர்ச்செலாம் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல. இப்போ தெரியும் இல்லையா, நம்ம அம்மா வீட்டில் வளர்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் வளர்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். பாசத்துக்காக அன்புக்காக ரொம்ப ஏங்குற நாட்கள். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, டெல்லியிலேருந்து வருவாங்க,
1.5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க. வரும்போது அவன் அம்மா சொல்லுவாங்க, நான் தான்ப்பா உங்கள் அம்மான்னுவாங்க. ஏன்னா நாங்கள் கூப்பிட்டு வளர்ந்ததெல்லாம் யாரை தான், பெரியம்மாவை தான் அம்மா, பெரியப்பாவை தான் அப்பான்னு கூப்பிட்டோம். சின்ன வயசுலேயே இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன் கால், வாட்ஸ்அப் எதுவுமே கிடையாது. லெட்டர் தான். யாரில் லெட்டர் பார்த்துருக்குறீங்க? அதில் எழுதி அனுப்பல, அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த 6 உயிர் அம்மா அப்பா. அந்த வார்த்தை நிறைய பேருக்கு புதுசாக தெரியும்ல. ஆமாம், இதுதான் எங்களுடைய. நல்லா இருக்கியான்னு கேட்டு அவங்க நல்லா இருக்கான்னு பதில் அனுப்புறதுக்கு 15 நாள் 20 நாள் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எங்கள் கிராமத்தில் மாடுலாம் இருக்கும். அந்த மாட்டுடைய சாணிலாம் அல்னா தான் எனக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடே போடுவாங்க. மாட்டுடைய சாணி அல்னா தான் சாப்பாடு. மாடுலாம் பார்த்துருக்கீங்களே. ஸோ மாடு மேய்க்கிறது, மாட்டு சாணி அல்றது, மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது, மாட்டுக்கு தவிடு வைக்கிறது, இப்படி மாடு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த மாட்டோட டிபார்ட்மெண்ட். ஸோ என்னுடைய வேலை தான். ஒரு நாள் மாடு மேய்க்க போகலாம், எனக்கு சோறு போட மாட்டாங்க. இந்த மாதிரி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அன்புக்காக பாசத்துக்காக ரொம்ப. எனக்கு சின்ன வயசில் கிராம சைடில் அந்த ஆடி மாதம்லாம் வந்து பயங்கரமாக கூழ்லாம் ஊற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக உடுக்கெல்லாம் அடித்து சாயங்காலம் ஆனால் ஸ்கூல் விட்டுட்டா அந்த எப்படிலாம் அந்த உடுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த கூழ்லாம் வாங்கி குடித்து அந்த மாவுலாம் கொடுப்பாங்க. இதுதான் எங்களுடைய ஸ்நாக்ஸாக இருக்கும். அவள் ஓடி போய்டுவோம், அவங்க எப்படிலாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு. எனக்கு இல்லை, அந்த பார்க்க எனக்குள்ள என்னென்னா, நானும் என்ன பண்ணோம், அந்த மாதிரி உடுக்கெல்லாம் அடித்து அந்த சாமி அந்த கடவுளெல்லாம் வணங்கி ஆராதிக்கணும், அவங்கள மாதிரி ஒரு பூசாரியாக மாறணுன்றது என்னுடைய ஆசை சின்ன வயசில். இப்போது பெரியவங்களாம் அந்த கிராமத்தில் இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு பாட்டிமாலாம் இருப்பாங்க, தாத்தாங்களோட மாடு மேய்ச்சிக்கிட்டு. இந்த ஆத்தா நம்ம மேலே ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தெருவுலேயே அந்த நுனி வேப்பிலை இருக்கும் தெரியுமா? அந்த நுனி வேப்பிலெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்ம மேலே என்ன வந்துடுவாங்களாம், ஆத்தா வந்துடுவாப்பா. காலையில் எழுந்தோடனே அந்த வேப்பிலைக்குள்ளே யார் இருக்கா, ஆத்தா வந்துடுவாங்க. நானும் காலையில் எழுந்து ஓடி போய் எல்லாம் அந்த வேப்பிலையெல்லாம் சாப்பிட்டு எப்படியாவது இந்த ஆத்தா நம்ம மேலே வந்துடணும்னு ஒரு பெரிய, ஏன்னா எதை பார்க்குறோமோ அது நமக்குள்ளே என்ன பண்ணும். சின்ன வயசில் நம்மளும் அந்த மாதிரி மாறணும். இயேசுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. நானும் நிறைய வேப்பிலை சாப்பிட்ருக்கேன், இது வரைக்கும் எந்த ஆத்தாவும் வரல. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் என்ன தேடு. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய். ஆமீன். எங்கெங்கயோ எத்தனையோ தெய்வங்களை நம்ம தேடி போயிருக்கிறோம். ஆமாம் தானே? ஆனால் நான் தேடாத ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்னை தேடி வந்து எனக்காய் ஜீவனை கொடுத்து, ஆமீன், உனக்கு நான் இருக்கேன் என்று சொல்லி கை தூக்கி விட்டு வாழ வைக்கிற ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எங்கள் குடும்பத்திலே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன். 9th வரைக்கும். என் தம்பி தங்கச்சிலாம் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, மதியத்தில் சாப்பாடு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த சாப்பாட்டுக்காகவே ஸ்கூல் போவேன். அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மாத்திரம். அதில் புழு இருக்கும், வண்டு இருக்கும், அதுதான் நான்வெஜ். அப்படியே தூக்கி வெளியில் போட்டு எது இருந்தாலும் நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா நம்ம ருசிக்காக சாப்பிட்ற கூட்டம் இல்லை, பசிக்காக சாப்பிட்ற கூட்டம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஐ மீன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடய வேல்யூ, அதோடய வலி. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காத அந்த தெருவிலேயே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு, கீழே கொட்டுற சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்பாங்க, நீ சாப்பிட்றியாப்பா அப்படின்னு. நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நுரம் வந்திருக்கும், ரேஷன் வச்சு சாப்பாடு தான். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பயங்கரமான பசி. நம்ம உரிமையை கேட்கவும் முடியாது, ஏன்னா இருக்கிறது அம்மா கிட்டே இல்லை, பெரியம்மா கிட்டே. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை சின்ன வயசில் இருந்துச்சு. நான் முதல்ல இயேசுவை பற்றி எப்போ கேள்விப்படுறேன் அப்படின்னா, 2003 வருஷம் நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல இயேசுங்கிற பேரை கேள்விப்படுறேன். எப்படின்னா அந்த சண்டே கிளாஸில் பிஸ்கெட்லாம் கொடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? அப்போ சில பாட்டெலாம் 2003 சொல்லிக் கொடுத்தாங்க. என்னென்னா, தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினான், உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், நீரின்றி வாழ்வேது இறைவாம். இல்லை 2003 வருஷத்தில் சண்டே கிளாஸில் பிஸ்கெட்டுக்காக. அப்போல்லாம் எங்களோட ஸ்நாக்ஸ் வந்து அரிசி தான், ரேஷன் அரிசி இருக்குது தெரியுமா? அந்த ரேஷன் அரிசி டவுசரில் திருடி போட்டுப்போம், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல். இப்போ அரிசி தான் ஸ்நாக்ஸாக இருக்கிற இடத்துல பிஸ்கெட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல? பிஸ்கெட் கொடுத்து கூப்பிடுவாங்க. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தேவ சமூகத்தில் நம்முடைய ஒவ்வொரு அசைவம் என்ன பண்ணுது, பரலோகம். இப்போ அந்த சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர், யார் இயேசுக்காய் வாழ போகிறீங்கன்னு ஒரு கேள்வி. உடனே கையை நான் தூக்கிட்டேன். ஏன்னா பக்கத்தில் பிஸ்கெட்டு. சொல்லுங்களேன், பிஸ்கெட்டுக்காக தான் இயேசு என்ன பண்ணினேன். இயேசுனா யாருன்னு தெரியாது, பிஸ்கெட்டுக்காக தான் கை தூக்குனேன். ஆனால் தூக்குன இடம் தேவ சமூகத்தில். எத்தனை பேர் நல்லா சம முடியல? சொல்லுங்களேன், எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் தாய்க்கருவிலே
பரலோகத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா 24 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க பரலோகத்தில்? அந்த ஒரு பரிசுத்தர் 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 சிங்காசனத்தில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து திடீர்னு ஏன் நின்ட்டார். என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியல. அங்கே இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது? ஜீவன்கள் 4 ஜீவன்கள் எங்கே ஆண்டவரே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. மூப்பருக்கெல்லாம் எங்கே போகிறீங்க ஏசப்பா? திடீர்னு நினச்சி அவசரமா தூதர்கள்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், எங்கே போகிறீங்க அப்படின்னா, ஆராதனைலாம் கொஞ்சம் அதை நிப்பாட்டு. கீழே ஒரு பையன் டவுசரை போட்டு எனக்காக வாழ்வனு கை தூக்குறான். நான் கையை பிடிச்சி ஆமென் சொல்லுங்க. எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் அன்னைக்கு கையை பிடிச்சவர் 2024 வரைக்கும் கரங்களை இந்த செய்கள் உருவாகல. ஆனா என் மேல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் இந்த உலகத்துல தற்செயலா பிறக்கல? சொல்லுங்களேன், தற்செயலா பிறக்கல. நல்ல கையை வைத்து சொல்லுங்க, நான் தற்செயலா பிறக்கல. சண்டே கிளாஸில் பிஸ்கெட்டுக்காக கை தூக்கணும், என் கையே கத்தர் பிடிச்சார்ல. இப்போ நீங்கள் கை தூக்கும் போது விட்டுரு வரா? சொல்லுங்க, நான் தற்செயலாக பறக்கலை, என் மேலே கத்தர் தரிசனத்தை வச்சதால தான் பறந்துருக்கிறேன். சொல்லுங்க, தற்செயலாக சபைக்குள்ளே வரலை. பாஸ்டர் சொன்ன மாதிரி யாரோ கூப்பிட்டாங்க, யாரோ கட்டாயப்படுத்துனாங்க. தற்செயலாக சபைக்குள்ளே காலை வைக்கல. ஏசப்பா தான் என்னை யார் மூலியமாக கொண்டு வந்து, நீ ரொம்ப கஷ்டப்படுறமா, நீ ரொம்ப கண்ணீர் வடிக்கிற, நீ ரொம்ப வேதனைப்படுற, உன் பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் இந்த இடம் தான், இந்த இடத்துல ஒன்று உட்கார வச்சிருக்கிறாரு. சொல்லுங்கிற நல்ல கையை தட்டி. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. சொல்லுங்க, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், வார்த்தையே இல்லை. ஆமா, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், ஆசையே இல்லை. தாய் உருவாகும் முன்னே சொல்லுங்க, என் கருவை கண்டவரே, கருவை கண்டீரா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, ஏசையா பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. நல்ல கையை தட்டி உங்களை என்னையும் கர்த்தர் பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமென். உங்கள் பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியாது, சிலர்லாம் உங்களுடைய பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரியாது. ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுடைய எல்லாருடைய பெயரும் அறிந்தவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. உனக்கு அவர் பேர் தெரியுமா இல்லைன்னு தெரியல, ஆனால் அவருக்கு உன் பேர் நல்லா தெரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். என்னை என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில். யாரில் இயேசு நல்லா தெரியும்? இயேசு எனக்கு சூப்பராக தெரியும். அவரை தவிர வேறு யாரையும் தெரியாது. ஆமாம் தானே? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கள் குடும்பத்துலேயே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். இப்போ 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் படிப்பு நமக்கு வேண்டாம். படித்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் சாதிக்கல. எங்கள் அப்பா அம்மாவோட கூட போனால் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம். இங்கே சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். சாணியால் விடுறாங்க, அன்புக்காக ஏங்குற சூழ்நிலை. இப்படி 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன் எங்கள் அப்பா அம்மாவோட கூட. இப்போ எல்லா குடும்பத்துலேயும் ஒரு தொழில் இருக்கும், அப்படி தானே? எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். ஆனால் எங்கள் குடும்பத்தோட தொழில், எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா நான் என் தம்பி தங்கச்சி, எங்களுடைய குடும்ப தொழில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்ப தொழில். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த குப்பை பொறுக்கிறவங்கள? குப்பை பொறுக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ அழகாக இருப்பாங்கள்ல. இன்னைக்கு மைக்கை பிடிச்சி பேசுகிற பாடுகிற நான் ஏசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். இன்றைக்கி மைக்கை பிடிச்சி பேசுகிற இதே கை பின்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி 2008 அப்படிலாம் திரும்பி பார்த்தா என்னுடைய கரத்தில் ஒரு கோணிப்பைன்னு தெரியல, சாக்குப்பை, குப்பை பொறுக்கிற இடத்து, அதுதான் எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த கோணிப்பையை பின்னாடி போட்டு அப்படியே தெரு வாழைவோம்.
ஒரு பரதேசி மாதிரி, ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி, எந்த குப்பையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வழி இல்லை, சப்போர்ட் பண்ணுறதுக்கோ தூக்கி விடுறதுக்கோ யாராவது இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, குப்பை போடுறது. கண்டிப்பாக தாத்தா பாட்டி அப்பா அம்மா தம்பி எங்களுடைய நாங்கள் 3வது ஞாயிறு இந்த பாட்டு எழுதினேன் எப்படின்னா, எங்கள் பாட்டியோடைய வயிற்றுக்குள்ளே மறைந்திருக்கிற எங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ளே ஒளிந்திருக்கிற என் கருவு கர்த்தர் பார்த்தார். ஆமாம் தானே? சில நேரத்தில் எங்கள் அம்மா வந்து என்னை பயங்கரமாக, நீலாம் எதுக்கடா பிறந்த, நீலாம் எல்லாருக்கும் சாவு வருது, உனக்கு மட்டும் சாவு வர மாட்டேது. இது யாருன்னா 10 மாதம் சுமந்து எடுத்து அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க, நீலாம் எதுக்கடா பிறந்த, நீலாம் எதுக்கு பிறந்த. ஆனால் இப்போ தான் புரியுது, அம்மா நான் வேணுன்றதுக்காக தான்மா நீயே பிறந்திருக்கிற. எதுக்கு எதுக்கு புரியுதாம்மா தானே? ஊழியக்காரனை பெற்றெடுத்த கர்ப்பம் ஆஸ்வதிக்கப்பட்டது. ஆமேன். இந்த ஊழியக்காரன் வேணுன்றதுக்காக தான் நீயே பிறந்திருக்கிறது தான் சத்தியம், தான் உண்மை. ஆமேன். நல்லா கையை தட்டி சொல்லுங்களேன். இப்படி சொல்லுங்க. இப்போது ஊழியக்காரன் வேணுன்றதால தான் அம்மா பிறந்துக்கிறாங்க. சரி, அப்போ நான் அம்மாவை மட்டும்தானே பிறந்துக்கிறேன் அப்படின்னா நீ ஒரு ஊழியக்காரனை பெற்றெடுக்க போகிறேன்னு அர்த்தம். எசப்பா கை தட்டுற அந்த பாட்டிகளை மட்டும் ஆசீர்வதிங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். வயிற்றில் உருவாக்க போகிறது கரு இல்லை, கர்த்தர் பயன்படுத்த போகிற கருவின்னு அர்த்தம். இப்போது தெருவாலே உன் குப்பை பொறுக்கும்போது இந்த கோணி பை பின்னாடி போட்டு, கூடாரம் தான் எங்களுடைய வாழ்க்கை. நல்ல வீடெலாம் கிடையாது, கூடாரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மைதானத்தில் டென்ட் அடித்து அந்த பேப்பர் மாதிரி க்ளோஸ் பண்ணி அதில் தான் அப்பா அம்மா, அவங்க ஒரு தனி கூடாரம், தாத்தா பாட்டி. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் அடித்தாலும் காற்று அடித்தாலும் அந்த கூடாரத்தில் பெட்ரூம் ஹால் கிச்சன் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு 10க்கு 10 கூட சொல்ல முடியாது, அதை விட சின்னது. எந்த வசதியும் கிடையாது. இப்படி பரதேசியாய் பைத்தியமாய் வாழ்ந்துட்டு இருந்தேன். நானே முறை கேட்டிருக்கிறேன், என்ன எதுக்கே சப்பா தெரிந்து கொண்டீங்க? எத்தனையோ பேர் இருக்காங்களா உலகத்தில், எத்தனையோ பேர் வந்து படித்தவங்க இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க. ஆனால் குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷனையும் தேடி வந்து அவனையும் உயர்த்த முடியும்னா அது இயேசுவால் மட்டும்தான், இயேசுவால் மட்டும்தான். ஆமேன். நான் குப்பை பொறுக்கும் பொழுதெல்லாம் கோணி பை பின்னாடி போட்டு நான் சொல்லிக் கொடுத்தேன் ஏற்கனவே. தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு அசைவையும் அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசரு, இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, மாற்றி பைத்தியக்கார மாதிரி ஒரு கோணி பை பின்னாடி போட்டு சின்ன வயசில் சண்டே கிளாஸ் சொல்லிக் கொடுத்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த நாதா உங்க திரிக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். யாருக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும்? சண்டே கிளாஸில் ஒரு ஜப்பத்தோட ஜெயகீதங்களும். இங்கே யாராவது சண்டே கிளாஸ் டீச்சர் இருக்கீங்களா? சண்டே கிளாஸ் நான் எடுக்கிறேன், கை தூக்க சொன்னேன், கைக்கு தூக்குற பிள்ளைகளை மட்டும் ஆசிர்வதிங்க. சரி, இந்த உலகத்திலேயே ஒரு பயங்கரமான ஒரு ஊழியம் சண்டே கிளாஸ் எடுக்கிற ஊழியம் தான். நிறைய வாலிப பிள்ளைகள் இருந்த உடனே எல்லாரும் கை தூக்குவாங்கன்னு நினச்சேன். இயேசுன்னு பேர் யாருக்கெல்லாம் தெரியுதோ அவங்களாம் ஏதாவது ஊழியம் செய்வாங்க. ஆமென். ஏன்னா இயேசுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இயேசு சுயநலமான கிறிஸ்தவர்கள் அல்ல. நான் மற்றவர்களுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் ஏதாவது ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இயேசு மற்றும் நான் ரட்சிக்கப்பட்டு அப்படியே உட்காந்துட்டு 30 வருஷம் 20 வருஷம் ஒரே இடத்துல ரட்சிக்கப்பட்டு அதே இடத்துல உட்காந்து நான் இதுதான் எங்கள் பரம்பரை சர்ச்சை அப்படி சொல்கிறதுல எந்த பெருமையும் இல்லை. ஏதாவது ஒன்று இயேசுக்காய் செய்யணும். ஆமீன். அன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க பிஸ்கெட்டு கொடுத்து ஓட்ட விதை, இன்றைக்கி உங்கள் முன்னாடி கர்த்தர் ஒரு ஊழியக்காரன் எடுத்து வச்சிருக்கிறார். அப்போது அந்த பாட்டு, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினான் நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போ. யாருக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும்? என் கூட சேர்ந்து, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவி நாள்தோறும். ஆமா, நாதா உங்க திருக்கரத்தின் நாள்தோறும் பயன்படுத்தும். எங்கே நான் போகவும் சித்தமோ, நல்ல சத்தமா, எங்கே நான் போகவும் சித்தமோ, உம் நாமத்தில் ஜெயமெடுப்பே. ஓ நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவி
ஆமானால் தோறும் பயன்படுத்தும். சொல்லுங்க, நாதா உங்க திருக்கரத்தின் ஆமானால் தோறும் பயன்படுத்தும். சொல்லுங்க, உந்தன் சித்தம் போ. ஒரு கோணி பைய பின்னாடி போட்டுட்டு தெருவில் பார்த்துருக்கீங்களா? குப்பை பொறுக்கிறவங்கள இப்போ தெருவில் நடந்து போகும்போது எங்களுக்கு பிளாஸ்டிக்கு, இந்த பாக்ஸு, உடஞ்ச பாட்டிலு, பேப்பர் இதெல்லாம் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து அப்படி கோணி பையில் போடும்பொழுது இதெல்லாம் சொல்லி கொடுத்த பாட்டு, நாதா உங்கள் திருக்கரத்தின் இசைக்கருவினா. நாதான என்னன்னு தெரியாது, இசைக்கருவினா என்னன்னு தெரியாது, திருக்கரனா என்னன்னு தெரியவே தெரியாது. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, தெய்வ சமூகத்தில் ஒவ்வொரு அசைவுக்கும் ஜீவன் இருக்கிறது. நம்ம ஊரில் இருக்க மாதிரிலாம் இருக்கிறதாங்க. டெல்லியில் குப்பை ரொம்ப கேவலமாக, ரொம்ப கலீஜாக இருக்கும். பாத்ரூம் எல்லாம் குப்பையில் தான் கொட்டுவாங்க. குப்பையில் அப்படியே புழுலாம் இருக்கும், எல்லாம் மிக்சிங்காக இருக்கும். அதில் மிக்சிங்காக பாட்டிலு, பிளாஸ்டிக்கு, எங்களுக்கு தேவையான பேப்பர் இதெல்லாம் அதில் மிக்சிங்காக இருக்கும். ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் அது தேடிட்டு இருக்கும். பன்னி அதுக்கு என்ன தேவையோ தெரியும் இல்லையா, பன்னிக்கு என்ன தேவைன்னா ஏசுனா யாருன்னே தெரியாது. இப்படி தான் வாழ்ந்தோம். பன்னிக்கு என்ன தேவைன்னு தெரியும் இல்லையா. எத்தனையோ முறை அந்த குப்பையில் மிக்சிங்காக இருக்கும்போது எடுக்கும்போது இந்த கையில் எத்தனையோ முறை அந்த பாத்ரூம்லாம் ஒட்டிக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே பழகிட்டோம். சில நேரத்தில் கழுவுறது கூட இருக்காது, ஏசுனா யாருன்னே தெரியாது. அப்போது ஒரு பக்கம் நாயை விரட்டிட்டு, ஒரு பக்கம் பன்னியை விரட்டிட்டு, அங்கே அதில் எங்களுக்கு என்ன தேவையோ சாக்கடைக்குள்ளே இறங்குவோம். ₹1 பாட்டில் குடிச்சிட்டு போடுற பீர் பாட்டிலாக இருக்குது தெரியுமா, அதோட விலை ₹1. அந்த சாக்கடைக்குள்ளே தான் அது மறந்துட்டு வரும். அப்படியே அதில் இறங்குவோம். எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் பரவாயில்ல, பரதேசியை போல் வாழுவோம். எங்களை கேட்கறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ ஒருத்தரும் இல்லை. அப்போ அதெல்லாம் செய்யும்பொழுதெல்லாம் பாடுவேன், அதான் உங்கள் திருக்கரத்தின் இசை கருவினா, நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். ராகத்துக்காக தான் பாடினேன். ஆனால் பரலோகத்தில் என் கரத்தில் இசைக்கருவியாக இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்லை. என் கரத்தில் இசைக்கருவியாக இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்கள் மத்தியில், பிரபுக்கள் மத்தியில். நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இயேசுக்காக எழும்பதற்கு நீங்க ரெடினா, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு இயேசு ரெடி. இயேசுக்காய் வாழ்வதற்கு நீங்க ரெடினா, உங்களை வாழ வைப்பதற்கு இயேசு ரெடி. அப்படி கரத்தில் இசைக்கருவியை மாறுவதற்கு நீங்க ரெடினா, உங்களை நாள்தோறும் பயன்படுத்துவதற்கு இயேசு ரெடி. இயேசுக்காய் ஓடுவதற்கு நீங்க ரெடினா, உங்களை ஓட வைப்பதற்கு இயேசு ரெடி. இயேசுக்காய் வாழ நீங்க ரெடினா, உங்களை பிரகாசிக்க வைக்கிறதுக்கு இயேசு ரெடி. எத்தனை பேர் ரெடி கேட்பாங்க இல்லையா சண்டே கிளாஸ்ல, ஆர் யூ ரெடி? உண்மையா? மதிய நேரத்தில் தம்பி தங்கச்சிகள்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு நாங்கள் போவோம். ஏற்கனவே சொன்னாலே எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கேன் 9th வரைக்குன்னு. அங்கே இருக்கிற சில பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பிச்சை எடுக்கிறதுக்கு அவங்களாம் அனுப்புவேன். ஏன்னா நான் போக மாட்டேன், ஏன்னா நான் 9th வரைக்கும் படிச்சிருக்கேன். அதனால் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவங்கள மட்டும் என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுத்து வர சொல்லுவேன். நான் தான் பிச்சை எடுக்கிறதுக்கு டான். என் தம்பி வந்து சூப்பராக பிச்சை எடுப்பான். முகத்தை எப்படி மாற்றணும், வயிற்றில் எப்படி கை வைக்கணுன்றது செம்மையாக தெரியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பிச்சை எடுத்த அனுபவம். நாட்கள் ஆக நானும் பிச்சை எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி நானும் கற்றுக்கிட்டேன். சூப்பராக பிச்சை எடுப்பேன். ஏன்னா ஒவ்வொரு வீடும் கதவு தட்டி மாயும் இருக்குது. போத் புக்கில் இருக்கிற காணைக்கில் ரோட்டி தேதோன்னு ஹிந்தியில். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசலில் குடும்பமாக பிச்சை எடுப்போம். ஏற்கனவே சொன்னாலே இயேசுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டுட்டு ரத்தம் வர மாதிரி நாங்களே க்ரியேட் பண்ணி வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு இந்த பக்கம் நானும் இந்த பக்கம் என் தம்பி பிச்சை கேட்போம் அந்த முஸ்லீம்கிட்ட. விழாக்கிழமைனா சாய்பாபா கோயிலில் போய் பிச்சை எடுப்போம். மற்ற நாட்களில் மற்ற கோயிலில் போய் பிச்சை எடுப்போம். இயேசுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்படி பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். பரதேசியாக தான் வாழ்ந்தோம், கூடாரத்தில் தான் வாழ்ந்தோம். ஆனால் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஆளும் வளரணும். சத்தமாக சொல்லுங்களேன். எனக்கு அந்த அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த இயேசு என்ன அறியாமலே வளர ஆரம்பித்தேன். எதுக்கு எடுத்தாலும் இயேசு ஒரு கடவுள் நினச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவும் ஒரு கடவுள் அல்ல, இயேசு மட்டுமே தெய்வம். எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பா, எதுக்கு எடுத்தாலும் ஏசப்பா. நான் நம்புகிறேன், என் கருவில் அவர் சிறியவனை பொழுதுந்து எடுத்து எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துவார்ன்ற வசனத்தை சொல்லுவாங்க இல்லையா, அது தலையெழுத்து. இது தலையெழுத்து இல்லை, கருவில் எழுதப்பட்ட கருவின் எழுத்து. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, அழியாமல் அணைத்து கொண்டேன்
கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயன் சுமந்தீரே. நல்ல கையை தட்டி அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர் பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. சொல்லுங்க, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையை நீங்க போதும், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஆசையை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை நன்றி என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா. சில எலும்புகள் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. தரிசனம் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. தரிசனம் உருவானது. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். இல்லை. சொல்லுங்க, எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன். சொல்ல வார்த்தையே இல்லை. ஆமா, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஆசையே இல்லை. சொல்லுங்க, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த கிறிஸ்தவங்களாம் மதம் மாத்துறாங்க. ஆமா, யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படி கிறிஸ்தவங்களாம் அப்படி சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா சொல்லுங்க, பைத்தியக்காரனுங்க. குப்பை பொறுக்க ஒரு மனுஷனை மதம் மாற்றி அவருக்கு என்ன யூஸ்? ஆமா தானே? பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷனை மதம் மாற்றி ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஐ மீன், ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மதத்தை மாற்ற வரவில்லை, வாழ முடியாது, உங்களை வாழ வைக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஜனங்கள்கிட்டையும் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு சும்மா லைட்டாக கெள்ளி விட்டுருங்களேன், அவங்க கண்ணிலேருந்து தண்ணி பயங்கரமாக. ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. ஆமாம் தானே? மற்றவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரி நமக்கும் வருது. கிறிஸ்தவங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் என்ன வருது? மற்றவங்களுக்கு மாதிரி பிரச்சனை நமக்கும். ஆனால் அந்த பிரச்சனையில் அவங்க துக்கத்தில் அழுது கண்ணீர் வடித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. நீங்களும் நானும் என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க ஒரு நம்பிக்கையில் அப்படிதான் சொல்லுவோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லைனாலும் கிறிஸ்தவர்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, ஏன்னா நாளைக்கு தேவையான நாளைக்கு வர வேண்டிய காக்கா ரெடியாக இருக்குது, நான் அனுப்புறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அதனால் கவலைப்படாத. ஏன்னா கவலைப்படாதுன்னு சொல்கிறவர் பெரியவர். ஆமேன். அவருக்கு தெரிஞ்சதால தான் நாளைக்கு உனக்கு என்ன காக்கா வேணும்னு சொல்லி ரெடியாக வச்சிட்டார். அந்த காக்கா நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தேடி வரும். ஆமேன். சில நேரத்தில் நம்ம இல்லாத இடத்துல போயிடும். காக்கா எலியா கிட்ட ஆண்டவர் காக்கா கிட்ட எலியாக்கு கொடுக்க சொல்லி அப்பமும் இறைச்சியும் கொடுத்து அனுப்பியிருப்பார். இப்போ ஆண்டவர் சொன்னா, நான் சொல்கிற இடத்துல இரு, அந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக அட்ரஸ் காக்கா கிட்ட கொடுத்து அனுப்புவார். கரெக்டாக இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் காக்கா? ஒருவேளை எலியா வேற எங்கன்னா போய் இந்த இடத்துல வேணாம் நமக்கு நல்லா இல்லைன்னு வேற எங்கன்னா போய் உட்காந்துருந்தா ஆண்டவர் சொன்ன மாதிரி காக்கா வந்திருக்கும், தேடி தேடி பார்த்துருக்கும், அந்த இடத்துல யார் இருக்க மாட்டா. அதனால் அந்த அப்பத்தையும் அந்த இறைச்சியும் அதே சாப்பிட்டு போயிட்டு குண்டாயிட்டு போயிருக்கும். சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் வர வேண்டியது. நீ குப்பை பொறுக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் உன்னை தேடி அங்கேயும் இயேசு வருவார், வர முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா உன் மேல வைக்கிருக்கிற தரிசனம் எல்லாரை போல அல்ல, நீ வித்தியாசமானவன்.
சரி, நான் ஸ்பெஷல் ஏசப்பாவுக்கு யாரெல்லாம் தைரியமாக சொல்ல முடியும்? ஆமீன். சமீபத்தில் ஆண்டவர் இந்த பாடலை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவதுக்கு உதவி செஞ்சார். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆசை என்னென்னா, சினிமாவில் வந்து நான் ஒரு பெரிய பாடலாசிரியராக வந்தது என்னோடய ஆசை. யாருக்கெல்லாம் தெரியும்? வைரமுத்து தெரியும்ல? வைரமுத்து, நான் முத்துக்குமார், இவங்கள மாதிரிலாம் ஒரு பெரிய பாடல். ஏன்னா இவங்களுடைய பாட்டு புக்கெலாம் சின்ன வயசில் பயங்கரமாக எப்படா இவங்க இப்படிலாம் வரி எழுதுறாங்கன்னு சொல்லி அதை பார்த்து ரசித்து ஸ்கூல் புக்கு படித்தேனோ இல்லையோ பாட்டு புக்கு தான் அதிகமாக படித்து வளர்ந்தேன். இப்போ எனக்குள்ள ஒரு பெரிய கனவு என்னென்னா, எப்படியாவது நானும் இந்த வைரமுத்து மாதிரி, இந்த நான் முத்துக்குமார் மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு பயங்கரமான ஒரு பாடல் ஆசிரியராக வந்துடணும் அப்படின்ற கனவோட 17 வயசு வரைக்கும் டெல்லியில் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன். 2008 எனக்கு அந்த வேலை பிடிக்காம, ரொம்ப கலிஜி, ரொம்ப கேவலமான வேலைன்னு சொல்லிட்டு வேறு எதனா வேலை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் டெல்லியில் தான் இருந்தாங்க. நான் மட்டும் என்ன பண்ணிட்டேன், சென்னை வந்துட்டேன். இப்போ சென்னையில் என்னோடய கனவு என்னென்னா, சினிமாவில் நிறையா சினிமா கம்பெனி ட்ரை பண்ணேன். சினிமாவில் பாட்டு எழுதுனா சென்னைக்கு வரணும், சென்னையிலையும் ஸ்பெஷலாக கோடம்பாக்கம் வரணும். நமக்கு சென்னையே எங்கே இருக்குன்னு தெரியாது, அடுத்தது கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவருக்காய் ஒரு மனுஷன் வைராக்கியம் பாராட்டுவார் என்று சொன்னால், அவர் இயேசுவை நன்றாய் அறிந்திருப்பார் என்று சொன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எந்த கோடம்பாக்கத்தில் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்காக மஞ்சள் பையை தூக்கிட்டு ஊர்லேருந்து ஓடி வந்தனோ, சென்னையே தெரியாது, கோடம்பாக்கமே தெரியாது. ஆனால் அதே கோடம்பாக்கத்தில் ஆண்டவர் சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுத வச்சிருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். யாருக்கெல்லாம் இயேசு என்ற பேர் தெரியும்? ஆராதிக்கிறதுல ஒரு பைத்தியக்காரன், விசுவாசிக்கிறதுல ஒரு பைத்தியம். ஐ மீன், யாரை பார்த்துலாம் சொல்லிக்கிறாங்க பைத்தியம்ன்ட்டு. எப்போ பார்த்தாலும் சர்ச்சுன்னு போயிட்டு இருக்குது, இது ஒரு பைத்தியம். எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்குது, இது பைத்தியம். எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுனே இருக்குது, இது ஒரு பைத்தியம். யாரை பார்த்துலாம் சொல்லிக்கிறேன் தைரியமாக, என்னை பார்த்து சொல்லிக்கிறாங்கன்றவங்க தைரியமாக. ஸோ அந்த கையை உயர்த்தின அந்த கரங்களுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். நானே வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியத்தை தான் தெரிந்து கொண்டார். இந்த கையை தூக்காதவங்களாம் இருக்காங்க தெரியுமா? கையை தூக்காதவங்களாம் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா என்னை பார்த்து யாராவது பைத்தியம் சொல்லணும். ஐ மீன், டீசெண்டாக வரவங்களை வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. சபைக்கும் யூஸ் இல்லை, கர்த்தருக்கும். இயேசுக்கு ஒரு மனுஷன் பைத்தியமாய் மாறுவான் என்று சொன்னால், ஜெபிக்கிறதுலையும் ஆராதிக்கிறதுலையும் விசுவாசத்துலையும் இயேசுவை தேடுதல எவன் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போய்ட்டு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் ஜெபிக்கிறத ஒரு மனுஷனையும் தடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியும். நான் இயேசுவை பாடுறது ஒருத்தராலையும் தடுக்க முடியாது. ஆமென். ஏன்னா என்னை உருவாக்குனதே அவரை பாடுறதுக்காக தான். புரிஞ்சவங்க மட்டும் நல்லா கையை தட்டுங்க. இப்போது இந்த சமீபத்தில் என் தாய் உருவாகும் முன்னே என்கிற பாடலை நான் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி இன்னொரு 4 மாதங்கள் ஆகிறது. இந்த 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 45 லட்சம் பேர் இந்த பாடலை கேட்டு ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சி, வித்தியாசமான. இன்றைக்கி ஒரு சாட்சி கிடையாது. என்னென்னா, கருவை கலைக்கலான்னு போனவங்க இந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க. இல்லை, கருவை கலைக்க மாட்டேன்னு திரும்பி வந்திருக்கிறாங்க. பெரிய சாட்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாட்சி. குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷன் பாட்டு எழுதுனா யார் கேட்க போகிறான்? ஆமாம் தானே? கிறிஸ்துவ குடும்பத்துலேயும் பிறக்கலை. சிலலாம் சாட்சி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்து நான் தூங்கும் போது என் தலை மேலே கையை வச்சு ஜெபிச்சு நான் தூங்க, எனக்கே தெரியாது, கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா ஜெபிச்ச ஜெபம் தான் என்னை ஊழியக்காரன் எடுத்துக்குது. சில ஊழியக்காரங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படி கேட்டிருக்கிறீங்க? இப்போது எங்கள் அப்பா வந்து காலைல ஒரு டம்ளர் டீ கொடுக்கணுன்னா 5 வசனம் மனப்பாடமாக சொன்னால் தான் டீயே கொடுப்பாங்க. அப்படி அவங்க ஸ்ட்ரிக்டாக இருந்ததால தான் இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக நிற்கிறேன்னு சிலலாம் என்ன பண்ணிக்கிறாங்க, சாட்சி சொல்லிக்கிறாங்க. நான் அப்போ கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுறதுக்கு அம்மா இல்லையே. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ சர்ச்சுக்கு போனால் பிச்சை தான் எடுப்பேன். நம்ம ஆல்ரெடி பிச்சை தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். சர்ச்சுக்கு போனால் நம்ம சொந்தக்காரன் கௌரவம் என்ன ஆகுறது? உனக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது. ஒரு சொத்தும் இல்லை பெருசா. என் சொத்து ஏசுதாம்மா. ஐ மீன், கொஞ்ச நாள் எங்கள் அம்மா எங்கூட பேசவே இல்லை. கௌரவ பிரச்சனை இயேசு ஏற்றுக்கிட்டான். நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசுனா கீழ் ஜாதி. ஆனால் ஒரு விதத்தில் யோசிச்சு பார்க்கும்போது கீழ் ஜாதி இல்லை, கீழே இருக்கிறவங்களை தேடி வந்து உயர்த்துவார். ஆமே. ஒரு வீடியோ கிளிப் மலேசியாவிலேருந்து, எப்படிப்பா உமக்கு நன்றி, அங்கே ஒரு சர்ச்சில் பாடிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூர்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, கனடாவிலேருந்து, எல்லா நாட்டிலேருந்தும் எல்லா சர்ச்சிலையும் எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன்.
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் இது உண்மையாக இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது யூடியூப்பில் போட்டால் அதிகபட்சமாக ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 11 பாட்டு போட்டிருக்கிறேன், அவ்வளோவா பெருசாக போல். அதிகபட்சமாக 70,000 பேர், அவ்வளோதான். அதே தாட் தான் 10ஓட 11. ஆனால் போட்டது தான் லேட்டு. இன்னைக்கு இந்த பாட்டு பாடாத திருச்சபையே இல்லை. எல்லா திருச்சபையிலையுமே எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன் வார்த்தையே இல்ல. ஓ நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஆசையே இல்ல. சொல்லுங்க வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, ஆசையே இல்ல. ஆய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டியா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா, என்னை பெயர் சொல்லி. இந்த உயர்வுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. இந்த பிளஸ்ஸிங்க்கு நான் கொஞ்சம் கூட என்ன இல்லை. ஆனால் எனக்கு யாருமே தெரியாது, எனக்கு ஒருத்தர் மட்டும்தான் தெரியும், இயேசு. கஷ்டம், உபத்திரவம், பாடுகள் யார் வந்தாலும் யாருக்காகவும் இயேசு விட மாட்டேன். ஆனால் இயேசுக்காக யாரை வேணா விடுவேன். யாரெல்லாம் சொல்ல முடியும்? நான் அப்படி ஒரு பயங்கரமான பைத்தியம், வைராக்கியம். அம்மாவே தூக்கி போட்டு வந்துட்டேன். இல்லை, எனக்கு இயேசு தான் முக்கியம். அன்று எதையுமே மறக்க மாட்டார். ஆமென். எங்கள் இயேசுக்காய் கொடுக்கறத மறக்க மாட்டார், செபிக்கிறத மறக்க மாட்டார். சில நேரத்தில் அன்றைக்கி பாட்டுனா தெரியுமா, பாட்டு குப்பை பொறுக்கும் பொழுது, நாள்தோறும் பயன்படுத்தும் முந்தன் சித்தம் போல். உண்மையாக தெரியாமல் தான் பாடினேன், பாட்டின நானே மறந்துட்டேன். இன்றைக்கி நாள்தோறும் ஓட வைக்கிறாரு. என்றைக்கு பாட்டு போட்டோம் அதிலிருந்து தொண்டெல்லாம் எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் மீட்டிங். என்றைக்காவது ஒரு நாள் அவர் பாவப்பட்டு ரெஸ்ட்டு கொடுத்தா தான். மே வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுல் ஆகிடுச்சு. ஒரு சில டேட் மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்துவத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஓரமாக ஒரு சர்ச்சில் உட்காந்து கூட கர்த்தரை ஆராதிக்க எனக்கு தகுதி இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு நாள் நிற்க வைக்கிறார். ஆமென். கிட்டத்தட்ட இந்த 3-4 மாதத்தில் 100க்கும் அதிகமான சபையில் நான் இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. ஆனால் இன்னொரு வார்த்தை, தம்பி இப்போ தான் ஆரம்பம். யாருக்கெல்லாம் புரியுதுல்ல? இப்போ தான் ஆரம்பம். இந்த 45 லட்சம் இப்போ தான் ஆரம்பம். சும்மா அப்படி லைட்டாக பற்ற வச்சுருக்காரு. இனிமேல் அது காட்டு தீயை மாறப்போகிறது. ஒரு எழுப்புதலுக்கு என்ன பண்ண, இவங்களால மட்டும்தான் பாட்டு எழுத முடியும் அப்படின்றத ஆண்டவர் உடைச்சி, ஏன்னா பயங்கர டான்ஸ் ஆடுறாங்களா, டண்டனக்கன்னு, இவங்களால மட்டும்தான் பாட்டு எழுத முடியும் அப்படின்னு தானே பக்கம் போடுறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் உடைச்சி குப்பை பொறுக்க ஒரு மனுஷனையும் தூக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இது ஆரம்பம் தான். இன்னும் என்ன மாதிரி நிறைய ஆரோன்பாளாக்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் சீக்கிரத்தை எல்லாரையும் வெளியே கொண்டு வந்து ஆடுறவங்களெல்லாம் ஆஃப் பண்ண போகிறாரு. நான் சொல்கிறேன், நல்லா கையை தட்டி சொல்லுங்கள். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே, கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும், வேறு ஆசையே இல்ல. சொல்லுங்க, வேறு ஆசையே இல்லை, எனக்கு வேறு ஆசையே இல்லை. நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க, தாயின் கருவில்னு நிறைய பாட்டு கேட்டிருக்கிறேன். ஆனால் தாய் உருவாகும் முன்னேன்னு முதல் முறையாக அந்த பாட்டை கேட்குறேன். எப்படி இந்த பாட்டு எழுதுனீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன், இந்த பாட்டுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பாட்டை கொடுத்தது புது ராகத்தை அவர் கொடுத்தார். இந்த பாட்டுக்கு பின்னாடி இருந்து அவர் வேலை செய்கிறார்.
எந்த தலைவர்கிட்ட இந்த பாட்டை கொண்டு போனால் தேசம் எங்கும் போகணும் அவருக்கு தெரிஞ்சு அந்த தலைவர்கிட்ட கற்றுக் கொண்டு போயிருக்கிறார். இன்றைக்கி உலகத்தில் அவரே பரப்பியிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர்த்தோட ரிங்டோன்னு, நிறைய ஊழியக்காரனோட ரிங்டோன்னு எலும்புகள் உருவாகல், நரம்புகள் உருவாகல் தான். ஸோ எனக்கு இதுக்கு தகுதி இல்லை. ஆனால் ஒன்று, ஒரு மனுஷன் இயேசு மேலே பைத்தியக்காரத்தனமாக இருப்பான்னா, விசுவாசம் வைப்பான்னா, ஆபிரகாம் மாதிரி சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, அவனுடைய சரீரம் செத்து போச்சு. விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். அதோடைய அர்த்தம் என்னென்னா, நான் இப்படி தான் நம்புகிறேன், அவன் விசுவாசத்தில் பைத்தியக்காரனாக மாறிட்டான். யாரெல்லாம் ரெடி? நான் விசுவாசத்தை எனக்கு இதுவரைக்கும் நான் காதால கேட்டதை கண்ணால பார்க்கிற ஒரு நாட்களுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நடக்கும் என்கிற அறிகுறியே இல்லைனாலும் என் விசுவாசம் சாகாது. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், கையை தட்டி. இந்த பத்திமை இத்தனை நாட்களாய் கேட்ட இந்த இயேசுவை, எனக்கடா இந்த இயேசுவை நான் பார்ப்பேன். ரொம்ப நாட்களாய் காத்திருக்கிறார், ரொம்ப நாட்களாக பிரயாசப்படுகிறார், ரொம்ப நாட்களாக ஜெபிக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்னோட ஜெபத்தை கேட்டு நான் சொல்ல, நிச்சயமாக ஒரு நாள் உங்களையும் அவர் தேடி வருவார். உங்களையும் இப்படி நான் சொல்லுங்க, சண்டை போடுங்க. ஏசப்பா, ஒரு குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷனை உங்களால் உயர்த்த முடியும்னா தைரியமாக சொல்லுங்க, என்னையும் நீங்கள் உயர்த்தி தான் ஆகணும். யாரெல்லாம் சண்டை போட தைரியம் இருக்குது? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லாராலையும் போட முடியாது. ஐ மீன் உரிமையில் யாருக்கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அவங்க கூட மட்டும்தான் உரிமையோடு சண்டை போட முடியும். தூரமாக இருக்க மட்டும் என்ன பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன். ஐ மீன் ஆனால் உரிமையாக இருக்கிறவங்க தெரியுமா, யாருமே இல்லை, ஸ்ட்ரைட் நான் அவுட் டீல் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் சண்டை போட ரெடி? குப்பை பிறக்க ஒரு மனுஷனை நீங்கள் ஆஸ்வதிக்க முடியும்னா இப்படி சொல்லுங்கள், என் கணவரையும் நீங்கள் ஊழியக்காரனா, என் மனைவியும் ஊழியக்காரையும் மாற்றி தான் ஆகணும். ஏசப்பா ஆமேன்னு சொல்கிறவங்கள மட்டும் அப்படியே ஆசீர்வச்சிருங்க. இப்படி சொல்லுங்கள், பிச்சை எடுத்த ஒரு மனுஷனையே நீங்கள் உயர்த்தி வைக்க முடியும்னா, நான் பைபிள் காலேஜ்லாம் போகலை, எந்த பாஸ்டர்ட்டையும் அசிஸ்டண்டாகவும் இல்லை, எனக்கு கிறிஸ்துவத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, சினிமாவுக்கு பாட்டு எழுதுக்காக ஓடி வந்த என்னை பிடிச்சி உட்கார வச்சு இன்றைக்கி நான் ஊழியக்காரனாக வரணும்னு நான் ஆசைப்படலை, ஆனால் அவர் ஆசைப்பட்டார். ஐ மீன் சொல்லுங்கள், பிச்சை எடுத்து ஒரு மனுஷனை உயர்த்தி வைக்க முடியும்னா என் பிள்ளைய நீங்கள் உயர்த்தணும். யாரெல்லாம் தைரியமாக சொல்ல முடியும்? இப்போ என்னடா எனக்கு வித்தியாசமான சத்தம் உன் காதில் கேட்குது, பக்கத்தில் தட்டி கேட்குற, என்ன நடக்குது, என்ன சத்தம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் கேட்காத ஒரு சத்தம் என் உள்ளத்துக்குள்ளேருந்து துணிக்குது, என் காதில் கேட்குது அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இன்னைக்கு இந்த இடத்துக்கு இயேசு வந்திருக்கிறார். நான் நம்புகிறேன், இந்த ஆசீர்வாத ஏதேன் ஜெப மையத்திற்கு இயேசு வந்திருக்கிறார். ஆமேன். இயேசு வந்தாருன்னா சும்மா போக மாட்டார். உனக்கு என்ன வேணும்னு கேட்டு, இப்போ இயேசு உங்களை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க? இப்போ இவனை பார்த்து உனக்கு என்ன வேணுமே, என்ன வேணும்னு கேட்கும்போது நான் இப்படி தான் நம்புகிறேன். இயேசு ரொம்ப பெரிய பிரபலமான ஆட்கள். அந்த பிச்சை எடுக்கிற ஒரு மனுஷன் கூப்பிட்ற சத்தத்தையே கேட்டு நிற்க முடியுமா? நம்மளா நம்மளே சுத்தமாக மதிக்க மாட்டோம். ஆனால் அவர், நான் நம்புகிறேன், இவன் ஜெபம், இவனுடைய அழுக, இவனுடைய கண்ணீர், இவனுடைய விசுவாசம் எங்கேயோ போக வேண்டிய இயேசுவை இவன் பக்கம் இழுத்திருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஆமாம் தானே? வா விசுவாசம் உன்னை ரட்சித்து, அவ்வளோதான். உன் வாஞ்ச, பயங்கர வாஞ்ச இயேசு மேலே அவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் இயேசு வந்துட மாட்டாரா? அதான் சொல்கிறது, அவன் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடினால நான் அவனை விடுவிக்க போகிறேன். யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஆமாம், பிரேச்சர்டு, உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆமீன். சில நேரத்தில் அப்பா அம்மா கூட உதவி செய்ய முடியாது. அதனால தான் அழகாக ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஸ்ரீயானவர் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும். அம்மா மறப்பாங்க, அப்பா மறப்பாங்க, கணவர் வெறுப்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க தெரியுமா, இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் சுகத்துலேயும், இதெல்லாம் நான் சொல்லுவாங்க இல்லையா? எனக்கு அந்த அனுபவம் இல்லை, அதனால் சொல்லுவாங்க இல்லையா? எங்கே சொல்லுவாங்க? சர்ச்சில். நான் சொல்கிறேன், அது மாதிரி பொய் வேறு எதுவுமே கிடையாது. ஆமென். இந்த பொய்யை பாஸ்டே சொல்லுவாங்க. பொய் சொல்லாதிருப்பாயாக என்று பிரசங்கிக்கிற உண்மையாகவே இருக்கவே மாட்டாங்க சிலது. அப்போ தான் தெரியும், ஐயோ நம்ம அன்றைக்கி சொன்னது தப்போ. ஆனால் அதோடைய அந்த வார்த்தைக்கு எல்லாம் சொந்தக்காரர் இயேசு மட்டுமே. உன் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் சுகத்துலேயும் எல்லாத்துலேயும் உன் கூடவே, உன் அவமானத்துலேயும் உன் கண்ணீரின் பாதையிலும் உன் நிந்தையின் பாதையிலும் உன் துக்கத்தின் நாட்களிலும் உன் கூடவே இருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். இயேசு ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. உனக்கு என்னப்பா வேணும்? அவனை பார்த்து கேட்குற, பர்த்திமையை பார்த்து உனக்கு என்ன வேணும்? ஓடி வந்து சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறான், டேய் ஒரு நாள் இந்த இயேசு குறிச்சை பற்றி உனக்கு சொன்னேன் தெரியுமா?
ஒரு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு 5000 பேருக்கு போஷிச்சது யாரு? ஏசு. அவர் தான் உனக்கு முன்னாடி நிற்கிறாரு. என்ன வேணும்னு கேட்குறாரு. நீ கேள், நல்ல ஒரு பிரியாணி கேளு. நம்ம சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அந்த பிரியாணி எடுக்க வந்துட்டே இருக்கும். இவன் சொல்லி கொடுத்துருப்பான். இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்ல, டே ஏசு உன்னை தேடி வந்து என்ன வேணும்னு கேட்குற. ஏன்னா இவனால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, ஆனால் கேட்க முடியும். சொல்கிறான், இந்த ஏசு எப்படிப்பட்டவனா, மீனுடைய வயிற்றுலேருந்து வெள்ளி காசு எடுத்துவர். அவர்கிட்ட நல்ல காசு கேளு, நம்ம பிச்சை எடுக்கிறது க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் பிச்சை எடுக்கிற இடத்துல நடக்கிறது. இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு தெரியுமா, அழுக்கான ட்ரெஸ், கீஞ்சு போன ட்ரெஸ். இவர் எப்படின்னா, வனாந்தரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் நடந்து வரும்பொழுது அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட என்ன பண்ணலையா, நல்ல ட்ரெஸ்ஸு கேள்றா. வாய்ஸ் முழுக்க வளர வரைக்கும் இந்த குருடன் அவங்க சத்தத்தெல்லாம் கேட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கும், எனக்கு காசு கொடுக்குறதுக்கும், எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறதுக்கும் எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் என்னை வாழ வைக்க இயேசு மட்டும்தான் இருக்கிறார். இவன் சொல்கிற பதில் என்ன தெரியுமா, நான் தேவைக்காக இயேசுவை தேடுகிற ஒரு நபர் அல்ல, என் தேவையே நீங்கள் தான் தேடுற ஒரு நபர். ஆமென். அந்த இயேசுக்குள்ளே எனக்கு தேவையான எல்லாம் இருக்குது. நம்புறீங்களா? இயேசு வந்துட்டா போதும். அதனால் இயேசப்பா எனக்கு அது செய்யுங்க, இது செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க. கைத்துக்கு சொல்லுங்களேன், இயேசப்பா எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு நான் வரல. கைத்துக்கு 2 கையை மட்டும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. எனக்கு ஏதாவது செய்யுங்க நான் வரல இயேசப்பா. சத்தம் கேட்கலையே. குப்பு பொறுக்கும்போது பாடின பாட்டே இயேசப்பா கேட்டாரா? குப்பு பொறுக்கும்போது பாடின பாட்டே கேட்டாருன்னா சபையில் உட்காந்து பேசுறது கேட்பாரா, கேட்க மாட்டாரா? பேசினா தானே கேட்பாரு. அப்போ சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது செய்யுங்க நான் வரல, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா. எலும்புகள் உருவாகலை. கையை உயர்த்தி எல்லாரும் பாட வேணாம். என் மேலே கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, கையை வலிச்சாலும் பரவாயில்ல, கை தூக்குற நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு நேரம். சொல்லுங்க, எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானது தாய் கருவிலே உருவானது. திரும்ப எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, தரிசனம் உருவானது தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படி சொல்லுங்க, எனக்கு ஏதாவது செய்யுங்க நான் வர நிக்கல ஏசப்பா. என்ன கொண்டு ஏதாவது செய்ய முடியும்னா செஞ்சிருங்க ஆண்டவரே. என்ன கொண்டு ஏதாவது செய்ய முடியும்னா செய்யுங்க. என்ன கொண்டு ஏதாவது செய்யுங்கப்பா. எத்தனை பேருக்கு ஆசை? தேவைக்காக நான் இயேசுவை தேடுற கூட்டம் இல்லப்பா. என் தேவையே இயேசுன்னு வருது. எனக்கு செஞ்சா நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பாருன்றதுங்க ஒரு நார்மலான விசுவாசி. ஆனால் விடுவிக்காமல் போனாலும் அவர் ஆராதிப்பேன், அவங்க தான் உண்மையான விசுவாசி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் பார்த்து உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒரு சீசன் ஓடி வந்து, ஆண்டவரே நம்மளை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிச்சைக்காரனை பார்த்து என்ன வேணும்னு கேட்குறியே. பிச்சைக்காரன் பெருசாக என்ன கேட்க போகிறான்? ₹1 கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுத்தா ஹாப்பியாக இருப்பான். 10 ரூபா கொடுக்குற இடத்துல பெரிய ஆள் வந்திருக்காரு, ஏசப்பா 100 ரூபா கொடுத்தா, ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வாங்க ஏசப்பா நம்ம போகலான்னு சொல்லி சீசர்கள் ஏசுவிட்டு சொல்லும்பொழுது ஏசப்பா சொல்ல, இல்லைப்பா எல்லாரும் போல அவன் என்னை கூப்பிடல, அவன் கூப்பிட்றதுல அந்த சத்தத்தில் மறைந்திருக்கிற கண்ணீரை நான் பார்க்குறேன். அது பேருக்கு புரியுது. எல்லாரும் போல அவன் என்னை கூப்பிடல, மற்றவங்க என்னை கூப்பிட்றதுக்கும் அவன் என்னை கூப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். ஏசப்பா பார்க்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? மற்றவங்க சபையில் வந்து ஆராதிக்கிறதுக்கும் நான் கர்த்தர் ஆராதிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கணும். ஆமென். யாரால தைரியமாக சொல்ல முடியும்? மற்றவங்க ஜெபிக்கிறதுலையும் நான் ஜெபிக்கிறதுலையும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கணும். மற்றவங்க காணிக்க போடுறதுலையும் நான் காணிக்க கொடுக்கறதுலையும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கணும். மற்றவங்க ஊழியம் செய்கிறதுலையும் நான் ஊழியம் செய்யறதுலையும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கணும். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஜெபம், ஏசப்பா என் பேர் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, நான் உண்மையாக நடுராத்திரி ஜெபம் பண்ணி என் பேர் மற்றவங்களுக்கு, ஏன்னா இப்போ ஊழியத்துக்கு வரவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம பேரும் வெளியே தெரியணும் ஒரு மனசுக்குள்ளே உள்ளே புதஞ்சிருக்கும். தப்பு இல்லை, அது எல்லாருக்குமே என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக மோகன் சியை பார்க்குறோம், டிஜேஸ் இவங்கெல்லாம் பார்த்து வளர்க்குறோம். நம்மளும் அவங்கள மாதிரி என்ன பண்ணணும்,
ஒளிஞ்சிருக்கும் உள்ள. நான் ஜெபம் பண்ணுவேன், ஏசப்பா அது செத்து என் பேர் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உண்மையாக ஜெபம் பண்ணுவேன். உங்கள் சித்தத்தை மட்டும் செய்கிற ஒரு உண்மையில் ஒரு ஊழியக்காரன் என்னை மாற்றிடுங்க ஏசப்பா. ஏன்னா குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன், பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தேன், கூடாரத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி போகிற இடத்துல எல்லாம் பொன்னாடையாக போத்துறாங்க. இந்த பண்ணாடைக்கு உண்மை, குப்பை பொறுக்கும்போது யாரா மதிப்பாங்களா? உள்ளே விட மாட்டிங்களே. ஆனால் இன்றைக்கி நிற்க வச்சு மைக்கை கொடுத்து பொன்னாடை போத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எனக்கல்ல, எனக்குள்ள இயேசு. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால. உங்கள் படிப்பு உங்களை உயர்த்தாது. ஆமென். படித்த படிப்பு வேலையும் கிடைக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற காசு பணம் உயர்த்தாது. உறவுகள் உங்களை உயர்த்த மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்புகிற அந்த இயேசு. அடிக்கடி சொல்லுவேன், நான் படித்ததால உயரலை. சொல்லுங்கள், நான் படித்ததால உயரலை, இயேசுவை பிடிச்சதால தான் உயர்ந்தேன். முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல கவனிங்க. இப்போது ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு விசுவாசம் உன ரட்சித்தது, அவ்வளோதான். அவன் சுகமாயிட்டான். எதுக்காக இயேசுவை கூப்பிட்டானா? அவன் என்ன பண்ணிச்சு? பார்வை அடைஞ்சிட்டான். இப்போ நான் நினச்சேன், அப்படியே படிச்சு வரும்போது அவன் எழுந்து போய் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாளாக பார்க்காத அவங்க குடும்பத்தை, அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பான்னு நினச்சேன். ஏன்னா இயேசு என்ன பண்ணிட்டாரு? சுகம் கொடுத்துட்டாரு இல்லையா? ரொம்ப நாளாக வேலை நண்பர்களை பார்த்து அவங்க கூட என்ஜாய் பண்ணி ஜாலியாக. ஆனால் இது வரைக்கும் என்ன பண்ணல? கேட்டான். இயேசு என்ன பண்ணான்? கேட்டான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ண செய்யிட்டான்? கேட்டதை பார்த்துட்டான். சொல்லுங்கள், கண்ணால் காதால் மட்டும்தான் கேட்க முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு நாள் வந்தது, காதால் கேட்ட இயேசுவை கண்ணால் பார்த்துட்டான். இப்போ திடீர்னு வீட்டுக்கு போய் சொந்தக்காரங்களோட சந்தோஷமாக இருப்பான்னு தான் நான் நினச்சி படித்தா, அவன் எழுந்து இயேசு வான்னு கூப்பிடவே இல்லை. ஆமாம் தானே? நிறைய பேருக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்னென்னா, எனக்கு நேரம் வரட்டும் நான் செய்கிறேன். அவர் சரி, நேரம் எப்பயே வந்துருச்சுப்பா, என்னை அழைக்கட்டும் நான் செய்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன், எது காத்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டு நான் செய்கிறேன். சில ஆண்டவர் சொன்னால் தான் செய்வேன்னு உட்காந்துருப்பாங்க, ஆண்டவர் விஷயத்தை மட்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லாதெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க அவங்க சொந்த விஷயத்துக்கு. இவங்கிட்ட ஆண்டவர் ஊழியம் செய்யன்னு சொன்னாரா? இவனை தேடி வந்ததுக்கு எத்தனை பேர்லாம் சொல்ல முடியும்? இயேசு என் பின்னாடி வந்தாருன்னு. குப்பை பொறுக்கிற இடத்துல, இங்கேருந்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் தாண்டி பிச்சை எடுக்கிற இடத்துல என் பின்னாடியே ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, சொல்லுங்களேன், என்ன அர்த்தம்னா கேளுங்களேன். என்ன அர்த்தம்? என் பின்னாடி இயேசு வந்தாருன்னா ஒரே அர்த்தம், நான் அவர் பின்னாடி போகணுன்றதுக்காக தான். புரிஞ்சுக்க மட்டும் நல்லா கையை தட்டி. இப்போ யாரெல்லாம் சொல்ல முடியும் என் பின்னாடி இயேசு வந்திருக்கிறார்? தைரியமா என் பின்னாடி இயேசு வந்தார். நான் துக்கத்தில், கண்ணீரில், வேதனையில், அவமானத்தில், தற்கொலை பண்ணிக்கலாம்னு ஓடும்பொழுது என் பின்னாடி என்னை தேடி இயேசு வந்தார். அதுக்கு காரணம், நான் உலகத்துக்கு பின்னாடி போகிறதுக்காக இல்லை, நான் அவரு பின்னாடி போகிறதுக்காக. பர்த்திமை ஏன்ப்பா உன் வீட்டுக்கு போகலன்னு, இயேசு பின்னாடி போகலன்னு கேட்டால், அவனை பார்த்து கேட்டால் அவன் சொல்கிற பதில், இத்தனை வருஷமாக பிச்சை எடுத்தேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க, ஆனால் பிச்சை எடுக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் மட்டும்தான் என்னை தேடி வந்தார். அவர் என்கிட்ட காசு கேட்கல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டு என்ன பண்ணார்? சுகம் கொடுத்து இது வரைக்கும் நான் காதால் கேட்ட அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் என் கண்ணால் பார்க்க வைத்தார். புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கையை தட்டி. அதனால் நான் அந்த அன்பு இல்லாத சொந்தக்காரங்க பின்னாடி போக போகிறதில்ல, மாயான உலகத்துக்கு பின்னாடி போக போகிறதில்ல, உண்மையான இயேசுவின் அன்புக்கு பின்னாடி. எத்தனை பேர்லாம் தைரியமாக சொல்ல முடியும்? நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் நிற்கும். ஆமாம் தானே? நம்முடைய இருதயம் துடிக்கிறது, நம்முடைய சுவாசம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு இன்றைக்கி ட்ரெயினில் வரும்போது எனக்கு ஒரு பாஸ்டர் கால் பண்ணி, 13 வயசு பொண்ணு பாஸ்டர், உங்கள் பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம், எப்போ பார்த்தாலும் உங்கள் பாட்டு. ஏன்னா அந்த பொண்ணு கருவிலேயே களைஞ்சிட்டு என்ன பண்ணாங்க, டாக்டர் சொன்னாங்க, இந்த அழியாமல் நினைத்து கொண்டு இந்த லைனை பாடிக்கிட்டே இருக்கோம். அந்த பொண்ணுக்கு பயங்கர ஆசை, எப்படியாவது சர்ச்சில் வந்து இந்த பாட்டை பாடிடணும் அப்படின்னு பயங்கரமான ஆசை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போகணும், உடம்பு முடியலன்னு. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் இறந்துருச்சு. அந்த பொண்ணு என் பாட்டு பாடின வீடியோ எல்லாத்தையும் எனக்கு அனுப்புனாங்க. நீங்கள் அந்த பொண்ணுடைய ஆறுதல் கொடுத்து கண்டிப்பாக வரணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி. என்ன ஏன் சொல்கிறேன்னா, 13 வயசு பொண்ணு சர்ச்சில் அந்த பாட்டு பாடினா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. செத்துருவன் அந்த பொண்ணுக்கு தெரியுமா? ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, என்னை அவர் எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படி நான் ஆசையான். யாரெல்லாம் தைரியமாக சொல்ல முடியும்? என்னை தேடி நிச்சயமாக நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்.
தேவையான பணத்தை கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு என்னை அவர் எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்றும்படி நான் ஆசையாக தொடர்கிறேன். நான் அடிக்கடி தேவ சமூகத்தில் போய் பாடுற பாட்டு என்னன்னா, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். பாட்டில் ஜீவன் இருக்குது. இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணது முன்னாடி வரைக்கும் இந்த பாட்டு தான் அடிக்கடி என்னோடய வாயை திறந்தா வர்ற பாட்டு, நடந்தால் இந்த பாட்டு தான். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் ஓட வச்சிருக்கிறாரு. இது பாதியில் நிற்க போகிறது இல்லை. என் ஜீவன் என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருப்பேன்.